வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை நம்ம பலமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் வாரத்தில் ஒரு சில நாட்களாவது வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடுவது நமக்கு வழக்கமாக மாறிடுச்சு. எண்ணெய் மற்றும் காரம் அதிகம் சேர்த்து சமைக்கப்படக்கூடிய வெளி உணவுகளால் செரிமான மண்டலம் மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடும். இதனால வாயு பிரச்சனை, அஜீரணம், சீரற்ற குடல் இயக்கம், வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு வர ஆரம்பிக்கும். வெளி உணவுகள் சாப்பிடுவதை போதுமான வரைக்கும் நமக்கு தவிர்க்கணும். கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், பழங்கள் மற்றும் வீட்டிலே ஆரோக்கியமான முறையில் சமைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக செரிமான மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ செரிமான மண்டலத்தை இன்னும் பலப்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தயிரை நீங்கள் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டியலில் முதலிடம் பெறுவது தயிர். தயிர் வந்து நம்மளுடைய செரிமான மண்டலத்திற்கு மிகவும் நல்லது. தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் பல நோய் தொற்றுகளிலிருந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கிறது. ப்ரோபயோட்டிக் உணவான தயிர் வயிற்றினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் செரிமான மண்டலத்தை வந்து வலுப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கு. தயிர் வாயு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு நிவாரணம் அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக நம்ம தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தயிரில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதன் மூலமாக செரிமானம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. இதுக்கு நீங்க தயிரை வந்து வாரத்தில் 2 அல்லது 3 முறை வந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்க தயிரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். கூடுமான வரைக்கும் நீங்க வந்து அப்படியே இருக்கக்கூடிய தயிரை தான் வந்து சாப்பிடணும். அதாவது உறைந்து இருக்கக்கூடிய தயிரை நீங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சூடுபடுத்தியெல்லாம் வந்து தயிரை சாப்பிடக்கூடாது. ஸோ குறிப்பாக இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. தயிர் வந்து இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். பப்பாளி பழம் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குறிப்பா செரிமான மண்டலம் மேம்படும். பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு பப்பாளியை குறிப்பிடலாம். புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த பப்பாளி பழமானது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது. மேலும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் செரிமான மண்டலத்திற்கு நன்மை சேர்க்கிறது. பப்பாளி பழம் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்குமே நன்மை தரும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை பப்பாளி பழம் நமக்கு சரி பண்ணும். இதுக்கு காரணம் பப்பாளி பழத்தில் நார் சத்தும் இருக்கு. அதே போல பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான நொதிகள், அந்த என்சைம்ஸ் எல்லாம் இருக்கிறதால இது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடினமான மூலக்கூறுகளை வந்து நமக்கு சிதைத்து ஆரோக்கியமான முறையில் உணவுகளை செரிமானம் பண்றதுக்கு பப்பாளி பழம் உதவிகரமாக இருக்கும். ஆப்பிள் பழம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செரிமான மண்டலம் நமக்கு அப்போதான் வலுவாக இருக்கும். நோய்களை நம்ம விரட்டுவதற்கு தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஆப்பிள் பழத்தில் இருந்திருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின்கள் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறது. ஆப்பிள் பழம் சாப்பிடுவது உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கும். மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த சர்க்கரை அளவை ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம், தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மருத்துவரை அணுகக்கூடிய அந்த ஒரு நிலைக்கே நம்ம வந்து பார்த்தோம்னா போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். ஏன்னா ஆப்பிள் பழம் நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுமே வந்து நமக்கு வராமல் தடுத்து விடும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திடும். இதனால நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று கூடுதலாக செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சோம்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்புல ஏராளமான நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. சோம்பு நமக்கு என்ன பண்ண முடியும்னா வாயு பிரச்சனையை நீக்கிறதுக்கும் செரிமான மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பா சோம்பு வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நன்மை தரும். அந்த குடல் சார்ந்த பிரச்சனைகளை சோம்பு வந்து கியூர் பண்ணிடும். மேலும் சோம்புல இருக்கக்கூடிய விட்டமின் இ எனும் சத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடுதலாக நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். சோம்பு உடல் எடையை குறைக்க விரும்புவர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உடல் எடை யாரெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்க விரும்புறீங்களோ நீங்களாம் சோம்பு டீ வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது போல எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை வந்து பார்த்தோம்னா குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக சோம்பு நீங்க எப்படி உங்களுடைய உணவுகளை வந்து நீங்க சேர்த்துக்கிட்டாலுமே செரிமான மண்டலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதனால எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் எதுவுமே இல்லாமல் நீங்க நலமோடு வாழலாம்.
வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வெள்ளரிக்காயில் எரெப்சின் என்ற என்சைம் வந்து காணப்படுது. இது ஜீரணம் நமக்கு நன்றாக நடைபெறுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு என்சைம். நம்ம வெள்ளரிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றில் அமில எரிச்சல் எல்லாம் நமக்கு எதுவும் இருக்காது, வாயு தொல்லைன்னெல்லாம் நமக்கு எதுவும் இருக்காது, மற்றும் பெக்டிக் அல்சர் போன்றவற்றில் இருந்தாலும் நம்ம நிவாரணம் பெறுவதற்கு இந்த வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த குடல் புண்கள் உங்களுக்கு தடுக்கப்படும். குறிப்பாக பெக்டிக் அல்சர்லேருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவதற்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம். வயிற்றுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கறதால அந்த பகுதிகளில் வெப்பம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக உங்களுடைய செரிமான மண்டலம் ரொம்பவே பலமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து வாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவையாவது வெள்ளரிக்காய் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக்கப்படும். குறிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு வெப்பமாகறதால ஏற்படக்கூடிய சீதபேதி, வயிற்றுப்போக்கு போன்ற பல விதமான பிரச்சனைகளை வெள்ளரிக்காய் வந்து சரி பண்ணிடும். உங்களுடைய செரிமான மண்டலத்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழைப்பழத்தில் அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து காணப்படுது. இந்த நார்சத்துக்களால் மலம் கழிப்பக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்து எதுவும் இல்லாமல், அதாவது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு மலம் கழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம போக ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது அவசியம். ஒரு வாழைப்பழம் அதுவே உங்களுக்கு வந்து போதும். அதுவே உங்களுடைய காலை உணவை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதை கியூர் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு வாழைப்பழம் உங்களுடைய காலை வயிற்று பசியை வந்து தீர்க்கும். அதன் மூலமாகவே இப்போ அதிகமாக நீங்கள் கண்ட கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு செரிமான மண்டலத்தை வந்து பாதிப்படைய மாட்டீங்க. அதே போல் உங்களுடைய உடம்பையும் நீங்கள் வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. ஸோ வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. செவ்வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகைகள் இருக்குது. நீங்கள் எந்த வாழைப்பழத்தையுமே தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக செரிமானம் உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். ஸோ வாழைப்பழம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால அதை எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் நமக்கு ஈஸியாக உடனே வந்து அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகி செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். தேன் மற்றும் லெமன் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். தேன் மற்றும் லெமன் கலந்து வெதுவெதுப்பான நீரில் குடிக்கிறது நல்ல ஜீரண சக்தியை நமக்கு மேம்படுத்துறதுக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய இம்யூன் பவருமே இந்த மாதிரி நம்ம தேன் மற்றும் லெமன் கலந்து குடிச்சோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இந்த தேன் லெமன் கலந்த அந்த ஒரு ட்ரிங்கை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசமும் அது வந்து அதிகரிக்கும். நம்மளுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் எல்லாமே ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இந்த தேன் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே ஏற்படாது. காலை உணவினுடைய முக்கியத்துவம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. காலை உணவினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. உண்மையில் காலை உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அதாவது எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய உணவு. இந்த உணவு வந்து உங்களுடைய உடலுக்கு வெறும் ஆற்றலாக மட்டும் செயல்படுறது கிடையாது. இது உங்களுடைய செரிமான அமைப்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால நீங்க காலை உணவை ஸ்கிப் பண்ணாம சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மள பெரும்பாலானோர் வந்து காலை உணவை தவிர்க்கக்கூடியவர்களாக தான் இருப்போம். ஸோ இப்போ என்ன ஆகணும்னா காலையில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ காலேஜ் போகும்போதோ அல்லது அவசரமாக வேலைக்கு போகும்போதோ காலை உணவை சாப்பிடாமலே போயிடுவோம். கூடுமான வரைக்கும் எப்போதுமே நீங்கள் வந்து காலை உணவை தவிர்க்காமல் வந்து சாப்பிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா காலை உணவு நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அல்சர் என்று சொல்லக்கூடிய அந்த குடல் புண் பிரச்சனையை வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அல்சர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா காலை உணவு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் இந்த செரிமானத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதனால் நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்யும். எந்த விதமான வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, சீதபேதி, வயிற்று கடுப்பு, வயிற்று உபுசம், செரிமானம் சார்ந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.